சடையே பிடிக்கிறான். என்ன சொல்ற? எரியுது என் கையில படுவாவி அந்த துசாரி சத்தி வந்து வாங்கடா வெரசா வந்து என் கையலாடி பொக்க வச்சுட்டானே. பேசாம இரு. நானே அதுக்கு மண்ணெளி தின்னுட்டு உட்காந்து கடுப்புல இருக்கேன். பாக்கதாக்கா கோயில சுத்தமா வச்சிருக்காங்க. சோறு தின்னா வெறும் கல்லு மண்ணுமா வருது. இங்க மட்டும் என்ன வருது? நான் பிச்சை போட்டேங்கிட்டலாம் பிச்சைக்க வேண்டியதா போச்சு. 10 வரலாங்க தூரம் நடந்தே போனேன். இன்னும் இந்த கலவிக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கா? எல்லாம் நம்ம நேரம். என்ன பேசுறாலும் பாரு. காலையில விசேஷம் போணுமுத்தா, அதனாலதான் எல்லாத்துல வந்தேன். நீ போக்கா, நான் விடியறதுக்குள்ள இன்னொரு சாக்கெட்டை கொடுக்கறது கொடுக்குறேன். சரிதா. ஏண்டி சுருளி, நாளைக்கு உங்க ஆட்டாளுக்கு ஆபரேஷனு. எங்களுக்கு இருக்கிற பையன் கூட உனக்கு இல்ல. ஒத்தப்பட்ட அழுக வராம ஒம்பாட்டில் உட்காந்துரு அவக்க தச்சு கொடுத்துட்டு இருக்கிறவ. அவன் நகையை குடின்னு கேட்டு என்னை அடிக்கிறப்ப நீங்கெல்லாம் ஆம்பளண்டா அப்படித்தான் இருப்பியா, பொறுத்துக்கணும் அப்படின்ட்டீங்க. ஆத்தா மட்டும்தான். அவன் என்னத்துக்கிட்டே உனக்கு கஞ்சி ஊற்றணும், நீயே 4 பொழப்ப கற்றுக்கிட்டு பொழைக்க பாருன்னு என்னை இங்கனை கொண்டாந்து வச்சுக்கிச்சு. ஆத்தா அது சௌரியமா இருக்கே, என்னை இங்கனை வச்சு வேலை வாங்கி பாடா படுத்துதுன்னு ஊர்க்காரங்க எல்லாம் நினச்சி இருக்காங்க. ஆனால் நெசத்துக்கு ஆத்தா எனக்கு 6 துணையும் இல்லைண்டாலும் ஒரு பொம்பளை தனியா தைரியமா எப்படி பொழைக்கணும்னு பழகிக்கிருக்கு. இன்னைக்கு என் கையில ஒரு பொழப்பு இருக்கு. என் மயனை நான் கரை சேர்த்துட்டு கௌரவமா வாழ்ந்துடுவேன். எனக்கு தைரியம் இருக்கு. இப்ப மட்டும் நான் அழுதேன். ஏடி நான் இல்லைண்டா உனக்கு பழக்க தெரியாதாடி? அப்படியே அடி நான் உன்னை வளர்த்தாண்ட ஆத்தா விளக்கு மாத்த எடுத்து என்ன வெளுத்து போடும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கல்யாணத்துக்கு முத நாள் வரைக்கும் ஆத்தா என்னை யாருக்கும் தெரியாம பள்ளியோடத்துக்கு கூட்டு போய் கூட்டியா இருந்துச்சு. டீச்சர் அம்மா கூட கேட்டுச்சு, பரிசு போட்ட பிறகு பரீட்சைக்கு வர முடியாத பிள்ளை என்னத்தை கூட்டியாருங்கன்னு. அதுக்கு ஆத்தா சொல்லிச்சு, ஏதோ 2 எழுத்து சேர்த்து கத்துக்கிட்டா, ஒரு 4 கணக்கு புதுசா போட கத்துக்கிட்டான்டா, என்னைக்காவது கை கொடுக்கும்ல அப்படின்ட்டுச்சு. அது சொல்லுது, என் மயங்க மட்டும் விட்டாங்கண்டா என் மருமகளுக்கும் கூட்டியாருவேன் பள்ளியோடத்துக்கு கண்டுச்சு. அதனாலதான் நீங்க திண்டுட்டு தூங்கும் போது அது கோபம் வந்து என்னத்தையாவது பழகங்கடின்னு கத்திக்கே இருக்கும்.